தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்க மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸும் இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்ட விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். விசிக தலைவர் திருமாவளவன் இருக்கார்ல, அவர் நிறைய விளக்கங்களை கொடுத்துருக்காருங்க. ஏன்னா நிறைய பேர் பேசினாங்களே, திமுக கூட்டணியிலிருந்து விசிக மொத்தமாக வெளியே வரதுக்காக தான் தாவேக்கு அமைச்சரவை ஆஃபர் கொடுத்துருக்காங்க அப்படின்ட்டு. ஆனால் திருமாவர்கள் எல்லாத்தையும் உடச்சி பேசியிருக்காப்புல. இதை பற்றி பார்க்க போகிறோம். எதுக்காக மின்வெட்டு இந்தளவுக்கு ஏற்பட்டுருக்கு, இதுக்கான காரணங்களை இப்போ அடுக்கியிருக்காங்க. அது என்னென்ன, அதை பற்றியும் பார்க்க போகிறோம். இதெல்லாம் தாண்டி முக்கியமான விஷயம், நம்ம தமிழ்நாட்டில் லஞ்ச லாவண்யம் இது வரைக்கும் தலைவர் சாடிட்டு இருந்துச்சுல்ல, இதை சார்ந்த வீடியோ சொன்னால் வெளியே வர ஆரம்பிச்சிச்சு பாருங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த இந்தியன் படத்தெல்லாம் பார்த்துருப்பீங்களே, விஏஓ லஞ்சம் வாங்குறது, அது போல விஷயம் நட்சத்திரம் இப்போ நடந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சியில் போகலாம். இப்போதைக்கு தமிழக மக்களால் அதிகப்படியாக வெறுக்கப்படுற ஒரு வாரியம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா மின் வாரியம் தான். நான் அப்புறம் எப்படி சொல்கிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, நைட்டு தூக்கத்தை தொலைச்ச மக்களுக்கு தான் நான் சொல்கிற இந்த வழி புரியும்னு நினைக்கிறேன். இப்போ எல்லாருக்கும் சேர்த்து வச்சு மின் வாரியம் ஒரு விரிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. எங்கே நாங்கள் வேணும்னே பண்ணுவோமாங்க, இதெல்லாம் பிரச்சனை இருக்குங்கன்னு ஒரு லிஸ்ட் அவுட்டை போட்டிருக்காங்க. அதை உங்கள் காதுகளுக்கு கொண்டு வந்துடுற மக்களே. என்ன சொல்கிறாங்கன்னா, சில இடங்களில் உள்ளூர் அளவில் மின் தடைகள் ஏற்படுறது உண்மைதான், ஒத்துக்கிறாங்க, உண்மைதான். பீக் ஹவர்ஸில் மின் தேவை அதிகரிக்குது, இதனால தான் இந்த நிலைமை ஏற்படுறதா சொல்கிறாங்க. இதனாலன்றது இந்த ஒரு காரணம் மட்டும் கிடையாதுங்க, இன்னும் நிறைய காரணங்கள் எடுக்கிறாங்க. நிலத்தடி மின் கம்பிகள் இருக்குல்ல, அதில் ஏற்படுற பழுது, ஏன்னா அதை சரி பண்ணுறதுக்கு டைம் ரொம்ப எடுத்துக்கும் பார்த்தீங்களா, அந்த கேப்பில் நிறைய மின்வெட்டு, ஜம்பர் கட்டு அண்ட் அந்த மின் கம்பி துண்டாகுது பார்த்தீங்களா, இதனாலையும் மின் தடை ஏற்படுறதா சொல்கிறாங்க. அதுவும் இந்த மரங்கள் சார்ந்து ஒயர் போகுது அப்படின்னாலே அங்கே சில இஷ்யூஸை மரம் முறிவு ஏற்படும் போது அது போல் பார்ப்போம் பார்த்தீங்கன்னா, அதே விட்னஸ் பண்ணி சொல்கிறாங்க. அப்புறம் இந்த வெதர் கண்டிஷன் சார்ந்த விஷயங்களே காரணமாக சொல்கிறாங்க. மழை, காற்று, இடி இதெல்லாமும் இந்த மின்தடைக்கு ஒரு காரணமாக இருக்கிறதாவும் இவங்க அடுக்கியிருக்காங்க. உடனுக்குடன் சரி செய்யறதுக்காக எம்ஆர்டி டீம்ஸ் அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களாம். எம்ஆர்டினா மீட்டர் அண்ட் ரிலே டெஸ்டிங் டீம்ஸ் சொல்லுவாங்க. இந்த குழுவை ஃபுல்லாக அவங்க ஃபார்ம் பண்ணுறாங்களாமா. 24 மணி நேர கண்காணிப்பு அண்ட் சீரமைப்புக்காக தற்காலிக கூடுதல் பணியாளர்களையும் நியமனம் பண்ணியிருக்காங்களாமா. மின்வாரியம் சைடில் இதை விளக்கமாக சொல்கிறாங்க, நியமனமாக பட்டாங்களாமா. தமிழகம் முழுக்கவும் தடையற்ற மின் விநியோகம் வழங்குறதுக்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுட்டே இருக்குங்க. கூடிய சீக்கிரம் பிரச்சனை எல்லாம் சார்ட் அவுட் ஆகிடும்னு அவங்க ஒரு தெளிவான விளக்கத்தை கொடுத்துருக்காங்க. இந்த காரணங்கள் பட்டியலில் மிஸ் ஆகிருக்க ஒன்றே அணில் மட்டும்தான். ஏன்னா இதுக்கு முன்னாடி மின்தடை சார்ந்து கேள்விகள் கேட்கப்பட்டப்ப அணிலை காரணம் காட்டி அது போல விஷயம் நடந்துச்சுல்ல, இந்த லிஸ்ட் அவுட்டை நான் அது பேரும் இருக்கும்னு நினச்சேன். இல்லை, ஓகே ரைட்டு. திருமாவர்கள் சமீபத்தில் விசிகாவோட பொருளாளர் பாலாஜி அவர்களுக்கும் திமுகவோட துணை பொதுச் செயலாளர் ராசா அவர்களுக்கு இடையில கருத்து முதல் ஆரம்பிச்சுதான். ராசா அவர்கள் தன்னோட மனசில் ஏற்பட்ட ஆதங்கத்தை வெளிக்காட்டினாப்புல, என்ன இவ்வளோ காலம் திமுக கூட்டணியில் பயணிச்சு திடீர்னு தாவேக்கா அமைச்சரோட விசிகா போதுன்னதும் அவர் தன்னோட ஆதங்கத்தை பதிவு பண்ணார். ஆனால் பதிவு பண்ணுறப்ப அவர் பதிவு பண்ண பதிவோட வார்த்தைகள் இருக்குல்ல, அது ஒரு மாதிரி நெருடலாக அமைஞ்சிருந்துச்சு. பல பேர் எதிர்ப்பு தெரிவிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, என்னங்க இவ்வளோ தூரம் வார்த்தைகளை மோசமாக பயன்படுத்துறீங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் இந்த மொத்த போஸ்ட்டில் ஃபர்ஸ்ட் ஆஃப் கிடையாது, செகண்ட் ஆஃப் மட்டும் தான் ராசா அவர்கள் பேஜில் அவைலபிளாக இருந்துச்சு. ஸோ எந்தளவுக்கு கிளாஷ் கிரியேட் ஆச்சுன்னு பார்த்தோமா, டிஎம்கே வெர்சஸ் விசிகேன்னு ஒரு விஷயத்தை எல்லாரும் பேச ஆரம்பித்தாங்களா. இதில் யாருங்க ஓப்பனாக பேசணும், அந்த கட்சியோட தலைவர் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்காரு. தெளிவான விளக்கத்தை இப்போ ஃபுல்லாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாப்புல. என்னென்ன சொல்கிறா, அப்படி சமூக வலைதளங்களில் என்ன மட்டும் குறி வைக்கிறது எதுக்காக எனக்கு புரியலன்னு சொல்கிறாரு. ஏன்னா தாவேக்க ஆட்சி அமையறதுக்கு திமுக கூட்டணி கட்சிகள் ஆதரவு தெரிவித்தாங்களே, அந்த வகையில் நாங்களும் பண்ணல. காலத்தின் கட்டாயங்க, குடியரசுத் தலைவர் ஆட்சியை அமையாமல் தடுக்கணும்னாக்கா இதை பண்ணியாகக்கூடாது, அதனால் நாங்கள் பண்ணியிருக்கோம், அவ்வளோதான். ஆனால் என்ன மட்டும் குறி வைக்கிறது சோஷியல் மீடியாவில் எப்படி சரியாக இருக்கும்னு கேட்குறாரு. ஸ்டாலின் அவர்களோட இசைவோடு தான் தாவேக்காவுக்கு நாங்கள் ஆதரவு கொடுத்தோன்னு சொல்லியிருக்காரு. மக்களே, முக்கியமான ஸ்டேட்மெண்ட் இது. ஸ்டாலின் அவர்களுக்கு தெரிஞ்சு தான் ஆதரவு கொடுத்துருக்காங்களாமா, அவர் ஓகே சொல்லி தான் கொடுத்துருக்காங்களாமா. அவரோட வாழ்த்துக்களோடு தான் நாங்கள் இந்த முடிவையே எடுத்தோங்க. நாங்கள் அவசரப்பட்டோன்னு முடிவு செய்யலை. நிறைய பேர் சொல்கிறீங்கன்னா அவசரப்பட்டு போயிட்டோன்னு, அதெல்லாம் கிடையாது. பொறுமையாக யோசித்து நிதானமாக நாங்கள் எடுத்த முடிவு தான் இது. எங்களோட நேர்மையையும் தூய்மையையும் களங்கப்படுத்துகிற உரிமை யாருக்கும் கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. யாருக்கும்னா ராசா அவரோட மனசில் வச்சு சொல்கிறாரோ, சொல்லிக்க ரைட்டு. பதவி ஆசையில் நாங்கள் ஏதோ அந்த அமைச்சரவையில் இணைஞ்சுதான் தாவேக்கு ஆதரவு கொடுத்ததா பல பேர் சொல்கிறீங்களே, அதெல்லாம் உண்மை கிடையாது.
எங்கள் கட்சி நிர்வாகிகள் இருக்காங்களே அவங்க தொடர்ந்து கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. அதனால தான் நாங்கள் இந்த முடிவே எடுத்திருந்தோம். கடந்த 5ஆம் தேதி எங்களை ஸ்டாலின் அவர்கள் நேரில் பார்க்க அழைச்சாங்க. நாங்களும் போனோம். ஆட்சி அமைக்க இடையூறு செய்ய வேண்டாம் அப்படின்னு அவர் தாங்க எங்ககிட்ட கேட்டார். இன்ஃபேக்ட் இதான் நடந்துச்சு. அரசியல் பக்குவம் அண்ட் முதிர்ச்சி இருக்குல்ல, இதன் அடிப்படையில் தான் ஸ்டாலின் அவர்கள் நடந்துக்கிட்டாங்க. அந்த அளவுக்கு அவர் மெச்சூராக இருக்கிறதா இவர் இங்கே சொல்லியிருக்காரு. அரசியல் சார்ந்த பக்குவம் உச்சத்தில் இருக்கிறதா அவர் இங்கே பதிவு பண்ணியிருக்காரு. இதுக்கப்புறம் கேள்வி கேட்கப்படுச்சு, அப்புறம் இந்த உள்ளாட்சி தேர்தல், மக்களவை தேர்தல் இதெல்லாம் நடக்குது அப்படின்னா அதில் நீங்கள் தாவேக்காவோடு சேர்ந்து கூட்டணி வச்சு தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணீங்களா என்ன அப்படின்னு ஒரு குரூஷியல் கேள்வியை கேட்டாங்க. அதுக்கு ஒரு என்ன பதில் சொன்னார், தாவேக்காவோடு பயணிக்கிறத பற்றிலாம் இப்போ எப்படிங்க பேச முடியும், தேர்தல் வரட்டும் பேசலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது இவர் நினச்சிருந்தா வாய்ப்பே இல்லைன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அந்த வார்த்தை உள்ள வரல. ஓகே ரைட்டு. அமைச்சரவையில் இருக்க மாட்டேன்றதில் நான் ரொம்ப உறுதியாக இருக்குன்னு இங்கே திரும்ப ஒரு முறை சொல்லியிருக்காரு. ஏன்னா நிறைய பேர் அசியம் பண்ணது என்ன, திருச்சி கிழக்கில் இவர் போட்டிட்டார்னா கண்டிப்பாக அமைச்சரவையில் இவருக்கு அப்புறம் பெரிய ஒரு இடம் இவர் காத்துக்கிட்டு இருக்கு. இதுக்கப்புறம் தாவேக்கா விசிகான்ற கூட்டணி யாராலும் உடைக்க முடியாமல் போயிடும். திமுக கூட்டணியில் ஒரு பெரிய சுவரை இவங்க எடுத்துகிட்டு வர மாதிரி ஆகிடும், யாரும் டிவிக்கு கொண்டு வர மாதிரி ஆகிடும். இதெல்லாம் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா பல பேர் அசியம் பண்ணாங்களே, அதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருக்காரு. இல்லைங்க நான் அமைச்சரவையில் கண்டிப்பாக இருக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டாரு. ஆனால் எதுக்கு இந்த முடிவு எடுக்கிறாருன்னு தெரில. ஆனால் விசிக நிர்வாகிகள் இருக்காங்களே, தொண்டர்கள் வரைக்கும் அவங்க எல்லாரோட ஏகோபித்த எதிர்பார்ப்பு என்ன தெரியுமா, இந்த கட்சியிலேருந்து ஒருத்தவங்க பெரிய போஸ்ட்டுக்கு போகிறாங்கன்னா அது இவராக தான் இருக்குன்னு விரும்புகிறாங்க. சொல்லுங்க ரைட்டு. திருச்சி கிழக்கில் போட்டி போட போகிறீங்களா அப்படின்ற கேள்வி ரேட்டு டைரெக்டாக முன்வைக்கப்பட்டுச்சு. அதுக்கு என்ன பதில் கொடுத்துருக்காரு, யூகமாக முன்வைக்கப்படுற கேள்விகளுக்கு இங்கே இடம் இல்லைன்னு சொல்லியிருக்காருங்க. இங்கேயும் நோன்னு பட்டார்த்தமாக சொல்லியிருக்கலாம். ஓகே ரைட்டு விடுங்க. ஸோ திருமாவர்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்குன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்களா, இப்போ அந்த எதிர்பார்ப்பு ஃபுல்ஃபில் ஆயிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்த அப்டேட்டுக்கு போவோம். இந்த நாகையில் இருக்க அகலங்கன் வண்டல் ஊராட்சிகள் இருக்குல்ல, இங்கே பட்டப்பகலில் கள்ள சாராயத்தை விற்றுருக்காங்க லோக்கலில். இதை பார்த்து அங்கே இருக்க மக்கள் என்ன பண்ணிட்டாங்க தெரியுமா, புகார் கொடுத்துட்டாங்க, இன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க மேலே, எங்கே இது போல் நடக்குதுங்க, பட்டப்பகலே கள்ள சாராயம் காய்ச்சலை விற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படின்ட்டு. போலீஸார் உடனே களத்தில் இறங்குறாங்க, 5 பேரை தட்டி தூக்குறாங்க. ராஜேந்திரன், சுந்தரமூர்த்தி, தனபாக்கியம், பார்த்தீங்கன்னா ஒரு லேடி வேற, மணிகண்டன், மணிரத்னம், இந்த 5 பேரை கைது பண்ணியிருக்காங்க. மக்களை இது போல் ஆரம்பத்தில் எல்லாத்தையும் முடிச்சு விட்டுடணும். நீங்கள் இதை மட்டும் வளர விட்டீங்க, கள்ள சாராயம் மருந்தி உயிரிழந்தவங்க எண்ணிக்கை ஞாபகம் இருக்கா, அது எந்த ஒரு ஆட்சியில் நடக்குதோ அந்த ஆட்சிக்கு அது பெரிய இழுக்காக மாறும். அப்பேற்பட்ட விஷயம் நடக்காமல் தடுக்கணும்னாக்கா இது போல் தொடர்ந்து எல்லா களங்கள்லையும் போலீஸார் குவிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கணும், கள்ள சாராயத்தை ஃபுல்லாக ஒழிக்க. எத்தனை முறை தான் பொதுமக்களும் புகார் கொடுத்து தகவல் கொடுத்து போலீஸார் களத்துக்கு போகிறது. அந்த குற்றம் நடக்கிறதுக்கு முன்னாடி போலீஸார் தடுக்கிறதுக்கு என்னென்ன பண்ணணும், அது சார்ந்த ஒரு கைடன்ஸ் அரசு முன் வச்சாங்கன்னா சிறப்பாக இருக்கும். பார்ப்போம். இன்னொரு பக்கம் ஒரு வீடியோ ஒன்றுங்க சோஷியல் மீடியா முழுக்க பயங்கர வைரல். பொறுமையாக அந்த வீடியோ பாருங்கள். என்னென்னா, நம்ம திருச்சி மணப்பாறை அருகில் இருக்க புத்தானத்தம் இந்த பகுதியில் சரவணன் அப்படின்ற ஒரு விஏஓ, இந்த விஏஓ மணல் வியாபாரி ஒருத்தர்கிட்ட 50,000 ரூபாய் வரைக்கும் லஞ்சம் பேரம் பேசியிருக்காப்லையாமா. உங்களுக்கு எப்பவுமே இந்த பிஸ்னஸ் படுத்துறக்கூடாது, பிரச்சனை வராமல் இருக்கணும், அதுக்காக எனக்கு மாதம் 50,000 ரூபா அப்படின்னு கொடுத்துருங்கன்னு அவர் கேட்டதாகவும், போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடியே ஒரு முன்பணம் மாதிரி 20,000 ரூபாய் லஞ்சமாக பெற்றதாகவும் தகவல் வெளியாச்சு. சரி தகவல் தானே அப்படின்னு பார்த்தா அடுத்த சம்மந்தப்பட்ட வீடியோ வெளியாயிடுச்சுங்க. அதை பாருங்களேன். ஆக்சுவலாக அந்த ஒரு விஏஓ இப்போ சஸ்பெண்ட் பண்ணப்பட்டிருக்கிறதா தகவல் வெளியே வந்திருக்கு. அந்த வீடியோ பார்த்துருவாங்க. ஜெயராஜன் பேசினார். ஜெயராஜன் பேசினார். அப்பா சொன்னாரா, நீங்க பேசுனீங்களா அவர் பேசுனா, ஜெயராஜன் பேசுனாரா? ஆனே ஈராளுக்கு ஒரு வார்த்தை சொல்லியிருந்தேன், அது அப்பா பேசினாருண்ணே. நான் அப்புறம் திருப்பி போன் அடிச்சேன். சரியா சரியா பண்ண அப்படி. நீங்க பேசுவீங்களா அப்பாட்டா? நான் பேசுனீங்க. திருச்சியில இருந்து வந்துட்டு இருக்கேன் அண்ணன். நீங்கிட்ட ஒன்றும் ஒருத்தர் அங்கிட்டும் போக மாட்டேங்கிறியா அங்கிட்டும் போக மாட்டேங்கிறியா, கடைசியில சரி இதுக்கு வேலைக்காக என்ன பண்றது, என்ன அதிகமா ஓட்டு இருந்தா பரவாயில்லண்ணே. அதெல்லாம் முன்னாடி ஓட்டுனதை இப்போ சொன்ன மாட்டேனே. தெரியாதது சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா முன்ன மாதிரி அதே ஓட்டிக்கிட்டு இருந்தா சொல்லலாம், பரவாயில்லண்ணே. அண்ணன் பேசிட்டு அப்பா பேசினாராண்டா 7 ரூபா ஃபைனல் பண்ணியாச்சு 7,000 அப்படின்னாரு.
கொடுத்துருவாங்க சார். சார் வாங்கி சார் அடுத்த நெக்ஸ்ட் கேட்டுக்கலாம். பண்ணிக்கலாம், அடுத்து பண்ணிக்கலாம்ண்ணே. பண்ணிக்கலாமே. அடுத்த ஆர்டர் வரப்போ உங்களை சொல்லிட்டே ஓட்டியா உங்களோட பார்த்து பண்ணிக்கலாம்ண்ணே. தகவல் கொடுத்துட்டு அப்புறம் கண்டிப்பா பண்றேன். நம்பர் எனக்கு தெரியாது நீங்க வந்திருக்கீங்கன்ட்டு. நீங்க வந்து சார்ஜ் எடுத்து வாங்க. 2 மாசம் 2 மாசம் ஆச்சு. நம்ம அதையும் ஓட்டுறதில்லண்ணே. ஓட்டுற மாதிரி தான் வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து சும்மா இப்போ தானே. இப்ப கடுகுடி ஓவர் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி தான். அதனாலதான் வேற இல்லை. சரி நான் பார்த்து. சரி ஓகேண்ணா. ஏதாவது கூப்பிடுங்க. சரி. உங்களுக்கு எதாவது அலைய சுற்றுலா சொல்லுங்க. அடுத்து தான் பார்த்து பண்ணிக்கலாம். சரி வரண்ணே. தகவல் கொடுத்துட்டு அப்புறம் கண்டிப்பா பண்றேன். நம்பர் எனக்கு தெரியாது நீங்க வந்திருக்கீங்கன்ட்டு. நீங்க வந்து சார்ஜ் எடுத்து வாங்க. 2 மாசம் 2 மாசம் ஆச்சு. நம்ம அதையும் ஓட்டுறதில்லண்ணே. ஓட்டுற மாதிரி தான் வந்து பார்த்துக்கலாம். நம்ம வந்து சும்மா இப்போ தானே. இப்ப கடுகுடி ஓவர் ஆயிடுச்சு நீங்க சொல்ற மாதிரி தான். அதனாலதான் வேற இல்லை. சரி நான் பார்த்து. சரி ஓகேண்ணா. ஏதாவது கூப்பிடுங்க. சரி. உங்களுக்கு எதாவது அலைய சுற்றுலா சொல்லுங்க. அடுத்து தான் பார்த்து பண்ணிக்கலாம். ஒரு பக்கம் தமிழ்நாடு அரசியல் களம் சார்ந்து யாராவது தவறு பண்ணுறாங்க அதிகாரிகள் அப்படின்னா உடனடியாக சஸ்பென்ஷன், என்ன அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவோ அதை ஃபுல்லாக அரசு பார்த்துக்கிட்டு, இங்கே விஜய் அவர்கள் அரசு, முதலமைச்சர் விஜய் அவர்கள் அரசு எதிர்த்து வர விமர்சனங்களை சிக்ஸர் அடிச்சிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் அஜித்குமார் அவர்கள் பேட்டை கையில் பிடிச்சி அவர் ஒரு பக்கம் பொழந்து கட்டிட்டு இருக்காப்புல. அஜித் அவர்களுக்கு கிரிக்கெட் இந்த அளவுக்கு பிடிக்கும், ஆடுவாருன்றது இப்போ தாங்க பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த காரணம் இப்போ செம வைரல். மக்கள் இந்த கான்டென்ட் பொறுத்தவரைக்கும் என் மனசு ஒரே ஒரு வினா இருக்கு. முடிஞ்சதுக்கான பதில்களை கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் லீவ் பண்ணுங்க. விஜய் அவர்கள் அரசியலுக்கு வருவார்னு அவரோட படங்கள் மூலமாக நம்மளுக்கு திட்டவட்டமாக தெரிஞ்சிருச்சு. ஆனால் இதே போல் இவர் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? மெஜாரிட்டி மக்கள் என்ன சொல்லுவீங்க? ப்ரோ அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. சினிமா காலத்தில் தான் வேர்சஸாக இருந்தாங்க, விஜய் வேர்சஸ் அஜித்னு சொல்லிட்டு. இதுக்கப்புறம் இவர் அரசியல் வரலாம் மாட்டார் ப்ரோ அப்படின்னு சொல்கிறீங்களா? இல்லைனா காலம் காத்திருந்து பதில் சொல்லுன்ற மாதிரி சடனாக மனமாற்றம் ஏற்படி இவர் அந்த பக்கம் எட்டி பார்க்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அப்படி வந்தாருன்னா விஜய் அவர்களுக்கு கிடைச்ச அந்த ஒரு டிமாண்ட், அந்த ஒரு கிரேஸ் இருக்குல்ல, அது இவருக்கும் கிடைக்கும்னு நினைக்கிறீங்களா? அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். தமிழகம் எங்கும் மேக்ஸ் கோல்டு, கேஷ் ஃபார் யுவர் கோல்டு. மேக்ஸ் கோல்டு நீங்க தங்கம் மட்டும் இல்லைங்க, பிளாட்டினம், டைமண்ட், சில்வர், ரூபினி எதை வேணாலும் விற்கலாம். உங்களுக்கான பணம் ரொக்கமா கையிலயோ இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட்லயோ உடனடியாக செலுத்திடுவாங்க. மார்க்கெட் மதிப்பை விட 100 ரூபாய் ஒரு கிராமுக்கு உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும். தமிழ்நாடு முழுக்க டோர் ஸ்டெப் சர்வீஸை இவங்க ப்ரொவைட் பண்றாங்க. உங்களுக்கு கோல்டை விற்கணும்னு அதுக்கு ஒரே ஒரு பெஸ்ட் பிளேஸ் மேக்ஸ் கோல்டு தான். கால் 04445454545. என் அன்பார்ந்த மாயம் ஸ்டுடியோஸ் நேயர்களே, மாயம் பக்தின்னு ஆன்மீகத்துக்காக பிரத்யேகமா ஒரு சேனலை கொண்டு வந்திருக்கோம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த சேனலுக்கு உங்களோட ஆதரவை மனப்பூர்வமாக தெரிவிங்க. வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம், இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.